வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரீஸ். இன்றைக்கி நம்ம மீல்ஸ் அண்ட் மெமரீஸில் காலிஃப்ளவர் மற்றும் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்ல சூப்பரான குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு காலிஃப்ளவர் நல்ல பெரிய பூவாக இருக்கு இல்லையா, இதுவும் கூடவே 2 உருளைக்கிழங்கும் நம்ம வந்து சேர்த்து செய்ய போகிறோம். இப்போது மேலே இருக்கிற அந்த பச்சை கலரில் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், உடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கீழே இருக்க காம்பு இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பூவு இருக்குது இல்லையா, இதை நம்ம தனித்தனியாக ஒன்று ஒன்றா வந்து கைகளால் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து கட் பண்ணுறனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை பூவை வந்து சின்ன சின்ன பூவாக உடச்சி எடுத்துக்கலாம் கைகளாலேயே, உங்கள் விருப்பம் தான். இங்கே பாருங்கள், இந்த சைஸ்க்கு நான் வந்து இது எல்லாத்தையும் பூ எல்லாத்தையும் தனியாக உடச்சி எடுத்துக்கிட்டேன். இது நீங்கள் இன்னும் சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறனாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சுருப்பீங்க, கூட இந்த உருளைக்கிழங்கும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். வெள்ளை சாதம், இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பக்காவாக பொருந்தும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா ஆக்சுவலாக இந்த காலிஃப்ளவரில் எல்லாமே நிறையா மருந்து அடிச்சிருப்பாங்க, கூடவே புழு பூச்சி எல்லாமும் இருக்கும். அதனால் நம்ம வந்து இதை சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை வந்து மாற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா சுடு தண்ணி வந்து காய வச்சுட்டு அதை நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியில் வந்து பார்த்தோன்னா பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இருக்கிற சுடு தண்ணியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டே சுடு தண்ணி வச்சுட்டு அதில் கூட இந்த மாதிரி மஞ்சத்தூள், உப்பு, காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போது இதை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த சுடு தண்ணியிலேயே இருக்க விட்டுறணும். அடுத்ததாக நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா தான் அப்படியே கறிக்குழம்பு டேஸ்ட்டில் வந்து வரும். பெரிய வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்ப இனிப்பாக வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 30 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மிளகாக இருந்ததுன்னா மிளகாய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மிளகுத்தூள் இருக்குது, அதனால் நான் மிளகுத்தூளாக சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு 1 வரமிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். வரமிளகாயில் மேலே இருக்க காம்பு நீக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே அடுப்பு பற்ற வச்சு இதெல்லாம் ஆட் பண்ணாலும் ஒன்று தான். நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்து வதக்கினாலும் ஒன்று தான். ஸோ இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர்லாம் நல்லா மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து 2 தக்காளி சேர்த்தாலே போதும். மீடியம் சைஸ் தக்காளி 2 வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். எண்ணெயிலேயே இது வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் போல் வதங்கினா போதுமானது. நம்ம அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைக்கணும். ஸோ இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரே பேட்சாக நீங்கள் ஒரு ஜாரில் பிடிச்சது அப்படின்னா ஒரே பேட்சாக அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லைனா 2 பேட்சாக கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதெல்லாம் நல்லா மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வரும், இது மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா. ஸோ தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததான் நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தின்னாக வர மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம வந்து எண்ணெயிலே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா சிக்கன் மசாலா நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 3 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் வந்து கறி மசாலா இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஆனால் சிக்கன் மசாலா சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக கறி குழம்பு டேஸ்ட்லேயே சிக்கன் குழம்பு இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். அதுக்காக தான். ஸோ சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாமே வந்து எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் போல், அடுப்பை சிம்மில் வச்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் அதெல்லாம் இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். இப்போது இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு கூடவே அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா அலசிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். ஸோ நான் வந்து எனக்கு தேவையான அளவு திக்னஸ்க்காக தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோங்கிறதுனால நம்ம சேர்க்குற தண்ணியெலாம் ரொம்ப குறையாது, கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து 2 உருளைக்கிழங்க இந்த மாதிரி மேலே இருக்க தோல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே சுடுதண்ணி, மஞ்சள் இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்ச காலிஃப்ளவரையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இது எல்லாத்தையும் கலந்துட்டு உங்களுக்கு திக்னஸும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு திக்னஸும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க. காரம், உப்பு இதெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டான காலிஃப்ளவர் மற்றும் உருளைக்கிழங்கு போட்டு சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம சர்வ் பண்ணோன்னா அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, அப்புறமா சுட சுட சாதத்தோட கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுல இப்போ இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் ஐஸ்கிரீம், தலைக்கறி, நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் அதெல்லாம் கூட இருக்குது. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் டாட்டா, பாய்.